ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் வரும், அது பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், அதாவது நானே டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் மட்டும் ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க், இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும், அதில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னாவே அந்த ஆப்ஷன் வந்து வரும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வரும், அதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் மேலே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பில், அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஃபாண்ட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபாண்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்கனாவே போதும், இம்போர்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கும், அதாவது ஒரு 3 செட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த 3 டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் அனிமேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், அதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா இதோட கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது பேக்ரவுண்ட் ஓவர்லேயோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேகப்பட் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த ரெட் லைனில் வந்து வச்சுருங்க. அதை எப்படி மூவ் பண்ணிட்டு வைக்கிறதுனா ஒயிட் பாயிண்ட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், அதில் வந்து போய்க்கோங்க. அதாவது ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துமே உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி இமேஜை வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆயிரும். இந்த மாதிரி மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ அந்த அடுத்த ரெட் லைன்லேயே வச்சுட்டு அடுத்து எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 4 இமேஜஸ் மட்டும் இந்த வீடியோக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து நான் எனக்கு தேவையான இடத்துல மட்டும் நான் இமேஜஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்பான நம்ம ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த டியூரேஷனில் எந்த ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 4 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஷேக் எஃபெக்ட் பீஸில் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுறதுக்கு இந்த சிசி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த லேயரை. இப்போ வந்து பீட் நோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் அங்கே வந்து காப்பி லேயர் கொடுத்துருப்பீங்க, இங்கே வந்து ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எகைன் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை. அதில் அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு நீங்கள் பீட் நோட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதெல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த 2 ஆப்ஷனை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிரும். அவ்வளோதான். இதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி முன்னாடி தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் வந்து லைட்டாக அலைன்மெண்ட் சரியில்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்லேயே தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான். அதாவது சப்போஸ் இமேஜ் வந்து அலைன்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். இமேஜ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கீ ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணி வச்சிடறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். செகண்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிற எஃபெக்ட்டுக்கு எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் மட்டும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 3 கீ ஃப்ரேமில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்ட். அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 10.58 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 10.58 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வரல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ கரெக்டாக இந்த டியூரேஷனில் வச்சுட்டு நான் ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துட்றேன். அதாவது நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எப்படி பேஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணோம். இதில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் 10.58 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரையும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடி ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷனுக்கும் இதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.